என் பேர் டாக்டர் அனில், மெடிக்கல் அட்மின். எங்கள் சிஇஓ மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் பாரதி ரெட்டி, டாக்டர் சீதாலட்சுமி மேடம். இட் வாஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். பட் அந்த மாதிரி ஒரு கேஸை எடுத்து நல்லபடியாக முடிச்சு வித் அ பியூட்டிஃபுல் டீம் சப்போர்ட் எங்கள் சீனியர் யூரோ கைனகாலஜிஸ்ட் சீதாலட்சுமி மேடம் இந்த சர்ஜரி பண்ணி இன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ இந்த கேஸ் பற்றி உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். ஐ வில் பாஸ் ஆன் டு மை சிஇஓ பாரதி ரெட்டி மேடம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க, எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த போர்டில் போட்ட மாதிரி we are celebrating our golden jubilee year this year and we are very happy. ஒரு 50 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணியிருக்குது. பிகாஸ் எங்கள் ஃபவுண்டர் பி நாகிரெட்டி அவருக்கு ஒரே ஒரு எண்ணம், he wanted to serve the society at affordable cost. And எல்லாருக்கும் தெரியும் நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் இஸ் known for its service and also the patient care and approachability. அதுதான் மெயின். இங்கே யார் வேணுமானு அப்ரோச் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம் இங்கே. ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம எங்கள் கன்சல்டன்ட்ஸ் ரொம்ப சேலஞ்சிங் கேசஸ் கூட இருக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு we are very very proud that our challenging cases have been taken by many of our surgeons over here. இப்போ இல்லை, many years பண்ணுறோம் in all specialties, in cardiology, urology, நெஃப்ராலஜி எல்லாத்துலேயும் எடுத்திருக்கோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸும் நிறைய பண்ணியிருக்கோம், கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we are very proud that we have very good consultants like our Dr. Sita Lakshmi. And இது மட்டும் இல்லை, she has done many more procedures which have been challenging earlier also. So I hand it over to Dr. Sita Lakshmi to address what she has gone through with this patient. And thank you madam, நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். You become all right and you're going home. Thank you madam for your kind words. ஏன் இந்த கேஸ் மட்டும் ஸ்பெஷலாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்து பப்ளிக்கு டிசமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க 87 years old ஃபஸ்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்டத்தட்ட 6 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 1989 ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்கிறாங்க, 90 ஹர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 98 அப்டாமினோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க, 2002 ஃபெமரல் ஹர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 2020 கோலிஸ் ஃப்ராக்சர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சர்ஜரி பண்ணி 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பல்மனரி எம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டல் காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு அப்போ டெவலப் ஆகி அதிலேருந்து அவங்க மீண்டு வந்ததே ஒரு பெரிய தெய்வாதீன செயல் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னா லங்ஸுக்கு போகிற ஆர்ட்ரியில் வந்து பிளட்டு கிளாட் ஆயிரும். யூஸ்வலாக அது வந்து காலில் உள்ள வெயின்ஸில் வந்து பிளாக் ஆகும்போது அந்த த்ரோம்பஸ் வந்து லங்ஸில் உள்ள ஆர்ட்ரிக்கு போயிடும். பட் வெரி ரேரி ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் த பாடியிலையும் போகலாம். ஸோ இவங்க வந்து அதிலேருந்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறமும் ஒரு கோலிஸ் ஃப்ராக்சர் ஆகி அதையும் பண்ணி என்கிட்ட வரும்போது கர்ப்பப்பை எடுத்த இடம் வந்து இறங்கியிருக்கு. 4 வருஷமாக அவங்களுக்கு இறங்கியிருக்கு. அதனால் அவங்களால நடக்க முடியல, உட்கார முடியல. ரொம்ப வெக்கப்பட்டு வீட்டில் உள்ளவங்கக்கிட்டே சொல்லாமல், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எஜுகேட்டட் டாக்டர்ஸ் தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வெக்கமாக இருந்தது. யூரின் போக முடியல, யூரின் லீக் ஆயிரும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவசரமாக தரையை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மோஷன் போக முடியல, அந்த அடி இறங்கினதை உள்ளே தள்ளினா தான் அவங்களால மோஷனே போக முடியும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன உளைச்சல்லையும் ரொம்ப கஷ்டத்துலேயும் தான் விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அதை வந்து பெசரியெல்லாம் போட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் 4 வருஷமாக அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் பெசரியெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரல. அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால இதுக்கு எனக்கு அவங்க சன்னின்லாம் வந்து சொல்லும்போது ஒரு 50% ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க டாக்டர், அது போகிறோம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க அவங்க. சரி சார், நல்ல பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஃபீஸிபிளாக அவங்களுக்கு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அந்த ஆல்ரெடி அந்த பல்மனரி எம்பாலிசம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னரில் இருந்தாங்க அவங்க. ஸோ அதை வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி இன்ஜெக்ஷனாக போட்டு அது ஆப்ரேஷனுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இருதய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் வாஸ்குலர் சர்ஜன், ஏன்னா அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வேறு இருக்குது.
இவ்வளவு ஆப்ரேஷன் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், வேரிகோஸ் வெயின்ஸு, அல்சீமர் டிசீஸு, கொஞ்ச நேரம் என்ன பேசுனாங்களோ அதை இப்போ கேட்டோம்னா மறந்துடுவாங்க. அல்சீமர் டிசீஸு இவ்வளவு, அதுக்கும் டேப்லெட் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது சர்ஜரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் அது அவங்களுக்கு தேவை. அது பண்ணலைன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி திருப்பி பல்மனரி எம்பாலிசம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்குறதும் ரிஸ்க்கு. ஏன்னா முதுகெலும்பு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்யூஸ் ஆகி லாடோசிஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து முதுகில் யூஸ்வலாக ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், அதுவும் போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. பட் அதுவும் ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வாய் வழியாக தான் ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுத்து 1 hour 20 minutes வந்து நான் இந்த ப்ரொசீஜரை பண்ணேன். இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து 87 yearsல இட் இஸ் ஃபீஸிபிள். இது வந்து ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது இது. அதுவும் 87 years, மோர் தென் 90 years, 80 yearsல இந்த மாதிரி ஃப்ரைல் லேடிஸு வித் மல்டிபிள் கோமார்பிட் கண்டிஷன்ஸு, ஏன்னா இவங்களுக்குலாம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 4.5%, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 18%. இப்போ 9 வந்து 80 வயசுக்கு மேலே 9 விமனில் 1 விமன் ஹேஸ் அ சான்ஸ் ஆஃப் அண்டர்கோயிங் ரிஸ்க் ஃபார் சர்ஜரி ஃபார் பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் பிளட் தின்னர் வேறு போட்டிருக்கு. பிளட் தின்னரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா சர்ஜரி அப்போ ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ எல்லாத்தையும் ரிஸ்க் பெனிஃபிட்டை வெய் பண்ணணும். இவங்களுக்கு எப்படி பண்ணால் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பிளட் தின்னரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்ஜெக்ஷனுக்கு மாற்றி சர்ஜரி அப்போ இது வந்து ஒரு ஆப்லிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி கிடையாது. 87 yearsல இது வந்து ஒரு ஆப்லிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த வயசில் வந்து லெஸ்ஸர் டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, லெஸ் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடலாம். யூஸ்வலாக இவங்க ஆப்ரேஷன் பண்ணி 16 மணி நேரத்தில் வித்தவுட் சப்போர்ட்டில் இவங்க நடந்தாங்க. இந்த வீடியோலாம் இருக்குது எங்ககிட்ட. ஏன் 4 நாள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக பல்மனரி எம்பாலிசம்லாம் வந்ததுனால திருப்பி ஐ ஹவ் ஆன்டிசிபேட்டட் தி பல்மனரி எம்பாலிசம். அதுக்கு வந்து ப்ரொஃபிலாக்சிஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அது வந்து டக்குன்னு அட்டன் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி she has been retained for 3 more days and today she is able to go home and she is fit for discharge. So அதாவது biological age is not it should not be deferred for the surgery which is feasible for this patient to improve the quality of life after surgery அப்படிங்கிறதான் இதனுடைய இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டினுடைய டிசெமினேஷன் டு த பப்ளிக். ஸோ இப்போ அவங்களால நடக்க முடியும், யூரின் தன்னால் போவாங்க, மோஷன் வந்து அவங்க இது பண்ண வேண்டாம். இப்போ அவங்கள்ட்டே கேட்டால் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறேன். 86 years old விஜயா ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் கோமார்பிடிட்டி கிடையாது. அது பண்ணியிருக்கிறேன். இதுக்கான காஸ்ட் கண்டிப்பாக நீ லாஸ்ட் திஸ் கொஸ்டின். Cost it depends upon the duration of surgery, using the operation theatre, number of days patient staying in the hospital, it depends. அரசு காப்பீட்டு திட்டத்தில் எலிஜிபிள் தான். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எலிஜிபிள். என்ன சார்? 87 years, 4 years அவங்களுக்கு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண இடம் வந்து கர்ப்பப்பை எடுத்த இடம் இறங்கிடுச்சு. எப்படி ஓ இன்சூரன்ஸா? அது பெட்டர் அவர் சிஎம்ஓ will able to tell. No, I'm clear, madam. I think the corporate will have to help us out on this. Do they have a சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்குது. பட் இந்த ஏஜுக்கு இந்த க்ரைட்டீரியா எனக்கு தெரியாது சார். எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை சார். ஐம் சாரி. மலக்கொண்டே காரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த கார்பரேட் இன்சூரன்ஸும் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய இயர்லி பேமெண்ட் வில் பி ஹை. premium will be high. வெரி ஹை. மற்றபடி மற்ற இன்சூரன்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பாலிசிஸ் கிடையாது. சென்னை தான் பேஷண்ட் சென்னை. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் அவங்ககிட்ட.
ஜோரா சொல்கிறீங்களா Can she? நீங்கள் சொல்லுங்கள், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி என்ன கஷ்டம் இருக்குது, இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? மாஸ்க் எடுத்துடலாம். The son-in-law wanted to talk on her behalf. I'm not sure. எனக்கு பதில் மாப்பிள்ளை சொல்லுவாங்க. He wanted to talk on her behalf. இவங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரௌட் லேடி. இங்கே மைக் இமானுவேல் சார் மைக் He has to come here. இல்ல. Can I take a mic? Well, you can, but I don't know if he'll be sent. Oh. You want to prove? அவங்க வந்து ரொம்ப ப்ரௌட் லேடி. இவங்க ஃபாதர் வந்து ஒரு பெரிய தமிழ் ஸ்காலரு. இவங்க சிஸ்டர்ஸ்லாம் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, வந்து ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பர்டிகுலர்லி ஆஃப்டர் திஸ் ப்ரொலாப்ஸ் அண்டர்கான் சம் 5-6-7 சர்ஜரிஸ். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அவங்களுக்கு. என்னை பொறுத்தவரையும் I wanted her to undergo the surgery some 4-5 years back. அப்போ வந்து இன்னும் the outcome would have been much better. For some reasons we have been postponing. அது ஆல்சைமர்ஸ் சொல்றது யாருமே சர்ஜரி செய்ய வேண்டாம் மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இப்போ ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ண பிறகு இன்ஃபேக்ட் ஐ ஃபயர்ஸ் மை ஓன். இப்போ உங்கள் சன் வந்து ஒரு ஆர்த்தோ சர்ஜன், டாக்டர் இஸ் அனஸ்தட்டிஸ்ட், நான் ப்ரொஃபஸர் சைக்காட்ரி. என் ஒய்ஃப் வந்து சர்ஜரிலாம் செய்யவே வேண்டாம், ஈவன் இஃப் பாஸ் ஆஃப் குவைட்லி வி ஷுட் ஃபீல் மோர் ஹாப்பி. தட்ஸ் வாட் நான் சொன்னேன். ஆஃப்டர் தி சர்ஜரி let it cost some amount, we are willing to spend any amount of money for the health sake. சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு நடக்கும்போது if she feels comfortable, if she can go to the toilet without anybody's help, அது போதுங்க. இன்கான்டினன்ஸ் இல்லாமல் ஒரு ஷேம் ஃபீலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவரிபடி, அது இல்லாமல் கவனம் போதும் ஒரு 10-20 நாளைக்கு. தட் see unfortunately in this country majority of the women past 50 Yes. they believe in silently suffering. See, many things is available in the market. We buy this cell phone for This rupees kind or of rupees 1 lakh. things will not come forward. For the physical comfort, சின்ன விஷயங்கள். Can't you spend some money and get it repaired? This is my question to every. I want this to go to the majority of the population in this country. So, that is, I would say it's not a big amount. We are willing to spend any amount of money for many things in life. For 50,000 rupees or 1 lakh, let it cost even 5 lakhs, whatever it is. For heart surgery, we undergo some 6 hours surgery. For kidney, my own people have done for kidney transplant. One of my uncle has done liver transplant, he has spent some 70 lakhs. Now what I would like to say is, you வந்து excellent team of people are there, particularly in Tamil Nadu. See, வந்து ஒருத்தரா செய்யவே முடியாது. However efficient ஒரு டாக்டரோ, ஒரு ஸ்டாஃபோ, ஒரு பிசியோதெரபிஸ்டோ எல்லாரும் சேர்ந்து, and I had a very excellent team under her. And one of our own doctor recommended her. Only after I came to her. நான் சொல்ல வரது வந்துங்க, இதெல்லாம் this is hardly some 15-30 minutes surgery. You can easily undertake. Definitely risk is there. Risk இல்லாத விஷயங்கள் இந்த ரோடு இப்படி வெட்டி போட்டோம், பயங்கரமான ரிஸ்க். ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் எதுவுமே any small surgery, any surgery infection is the greatest risk. இன்ஃபெக்ஷன் வராதுன்னு எல்லா கேஸுமே நீங்கள் சொல்ல முடியாது. No surgeon can guarantee won't get risk. அதனால் she has undergone many surgeries and pulmonary, I have not seen a patient surviving pulmonary embolism. அதனால் இந்த சர்ஜரி பண்ணதோடைய பர்பஸே வந்து அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக be able to get height, be able to walk. She should not feel ashamed. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நாள் அவங்களே சொல்கிறாங்க, I would like to die. Why should I, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு why should I live? இதெல்லாம் கேட்ட பிறகு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு மாதம், இன்ஃபேக்ட் ஐ டோல்டு எங்கள் கொலீக்ஸ் ஒரு லெவட்டார் எண்ணெயை மட்டும் அப்ராக்சிமேட் பண்ணிட்டு ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட கொஞ்சம் லெட்டர் ஃபீல் கம்ஃபர்டபுள்னு நான் கேட்டுருக்கேன். அப்புறம் தான் எங்கள் சர்ஜன் சொன்னார், நீங்கள் எங்களுக்கு போங்க, வாட் பெஸ்ட் கேன் பி டன், வி வில் ஆல்வேஸ் டூ. நவ் prolapse முழுக்க it has gone in and stitched. Now she can walk comfortably. இந்த இடத்துல eating or
Madam told that it is how uncomfortable you will feel. Now she can walk gracefully without with a tread high. That is what we wanted. Quality of life வந்து most of us compromise. Particularly அம்மாக்கெல்லாம் வந்து they deserve this. Our children are willing to spend any amount. Their husband are willing to spend any amount. And the self-esteem is very, very important. நம்ம வெக்கப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பொறுத்தவரை our mothers deserve. Thank you. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நடக்க முடியாது, தொட முடியாது. ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இவங்க பார்த்துட்டு அம்மாவுக்கு என்னமோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டு பார்த்து அப்புறம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணாங்க. அதனால எனக்கு மறு இது கிடைச்சதே இவங்களால தான். அதான் நான் சொல்ல முடியும், வேற ஒன்று. அதனால நம்ம இதில் தாய்மார்கள் எல்லாம் நல்லா போய் பார்த்து டாக்டர்களை கலந்து இதை உபயோகப்படுத்தணும். அதான் என்னோட என்ன பார்த்து பலரும் செய்யணுன்ற மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் அதை பண்ணிட்டேன். என்ன சார்? ஆமாம், உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் இது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, பல்மனரி எம்பாலிசத்துக்கு பிளட் தின்னர் போட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? இது நிறைய மெடிசின்ஸ் போடுறாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்குது, அல்சைமர் டிசீஸு, இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதையும் மீறி வித் ஆல் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி என்னென்ன வரும்னு பண்ணி ப்ரீ ஆப்ரேட்டிவாக எல்லாம் பண்ணி இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக பண்ணி போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பண்ணி இப்போ பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ ஹர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி வெரி குட் ஈவன் அட் 87 years. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 98 to 100% சக்ஸஸ் ரேட். மெனி லிட்ரேச்சர் ப்ரூவ்டு தட் this operation has a success rate of 98 to 100% if it is properly done. So she will have a good success rate till her last breath of life. She will not have any problem regarding the prolapse. So age, biological age should not be deferred before surgery. Suppose if the patient have a good quality of life after the surgery. That's what Vijaya Hospital wants to disseminate to the public. That is why this press meet is arranged. Dissemination of knowledge to the public, to the silent sufferers of women at old age. எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஓல்டு ஏஜில் வந்து மசில்ஸு, நர்வ்ஸு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்குரிய எஃபெக்ட்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ நார்மல் டிஷ்யூவை விட இந்த டிஷ்யூவெல்லாம் வந்து சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி குயிக்காக அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணிட்டு வர முடியுமோ அதை பண்ணிட்டு வரும். ப்ரொலாங்டு சர்ஜரிலாம் இவங்களுக்கு பிளான் பண்ணக்கூடாது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண இடம் தான் பிளாடர், மோஷன் போகிற இடம் 3 சேர்ந்து கீழே வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ யூரோகைனகாலஜியில் இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் கேஸ். ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து ஜீரியாட்ரிக் யூரோகைனகாலஜி is very much needed of urogynecology service. Still urogynecology is developing in our country and it is in now it has come to the infant stage and it has to go a long steps to reach all the public and the practitioners in India. Thank you. Thank you.